லாரன்ஸ் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ண ஒரு இன்டர்வியூவில் அவருக்கும் தனுஷனாக்கும் இடையே இருக்கக்கூடிய என்ஓசி கான்ட்ரவர்சியை பற்றியும், அதே மணிக்கு வடச்சென்னை 2 படத்தை எஸ்டிஆர் பண்ண போறா இல்லை தனுஷ் பண்ண போறா அதை பற்றியும், அதே மணிக்கு வாடிவாசலை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா இன்ஃபோ ஒரு சேனல் அமைச்சு அதில் சூரியனா கன்வென்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ஒரு சேனல்லேருந்து ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அடுத்து பண்ண போட படம் என்ன படம் அப்படின்னா, நான் வந்துட்டு எஸ்டிஆர் 49 தான் வந்து பண்ண போகிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டிஆரை வச்சு ஏற்கனவே இந்த ஒரு படத்துக்காக வேண்டிய ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது நான் அடுத்த மாதம் ஆரம்பிக்க போது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு படத்துக்காக வேண்டி தான் வடச்சென்னை படத்தோடைய என்ஓசி ரைட்ஸை நான் வந்து தனுஷ் அவர்கள்ட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இதை கேட்டோன்னே நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்கள் அத்தனை கோடி வாங்கியிருக்காரு, இத்தனை கோடி வாங்கியிருக்காரு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வாங்குறதே தப்புங்கிற மாதிரி சொல்கிறீங்க. வாங்குறதே எல்லாம் தப்பு கிடையாது. வாங்குறதுங்கிறது அந்த ஓனரோட உரிமை தான். தனுஷனுக்கு வாங்குறதுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவர் என்கிட்ட இருந்து எதுவுமே வாங்கலை. நான் வந்துட்டு படத்தை எடுத்து முடிச்சோடனே ப்ரோமோஷன் நடத்தி முடிச்சோமே இந்த ஒரு படம் வந்துட்டு வடச்சென்னை கான்செப்டில் தான் வருது. வடச்சென்னைக்கு சில கேரக்டர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் எனக்கு என்ஓசி தரீங்கன்னா நான் தனுஷனோட போய் கேட்டேன். ஸோ அதுக்கு அவர் வந்துட்டு நீங்கள் வந்து இதை எப்படி வேணாலும் வந்து பண்ணிக்கோங்க, வடச்சென்னையிலேருந்து எடுத்து பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை ஒரு தனி ஸ்டோரினாலும் பண்ணுங்கள், எனக்கு பிரச்சனையே இல்லை, உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டால் என்னோட டீம்கிட்ட சொல்லி என்ஓசி வாங்கி கொடுத்துட்றேன் ஃப்ரீயாகவே அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தனுஷன் அவர்களுக்கும் இவருக்கும் இந்த ஒரு படத்தினால ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ இல்லை, எனக்கு நிறைய நாள் ஃபினான்ஷியலாக அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ கூட ரீசெண்டாக எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் சொல்லி இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. எஸ்டிஆர் அவர்கள்ட்டையும் வந்து பேசும்பொழுது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாராம். ஸோ இந்த ஒரு கதை வடச்சென்னையிலுடைய பேஸ்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதே மணிக்கு எனக்குன்னு தனி கதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பிரச்சனை வராமல் இருந்தால் போதும், எந்த மாதிரிக்கான ஷோனா நான் நடிக்க ரெடி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ். இப்போ வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு வடச்சென்னை பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய படம் தான். மேபி தான் நமக்கு வந்து ஃபியூச்சரில் என்னவா இருக்கலாம், இந்த ரெண்டுக்கும் ஏதாவது காம்பினேஷன் பண்ணி எஸ்டிஆரையும் அதே மாதிரி தனுஷ் அவர்களையும் ஒரே இதில் கூட ஸ்க்ரீனில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ தனி விட்டுருங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்ன மணிக்கு ஒரு காம்போவில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மணிக்கு வாடிவாசல் ட்ராப் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது முற்றிலும் ஃபேக் தான். நம்ம சொல்லிட்டு இருந்த மணிக்கு தான் டெக்னிக்கல் ஒர்க். அதே மணிக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கொண்டு இருக்குது. அதனால தான் டிலே ஆயிருக்கு. பட் ஆனால் இப்போ நான் எஸ்டிஆர் 49 தான் எடுத்து பண்ணுவேன். ஸோ கூடிய விரைவில் வாடிவாசலும் பண்ணுவேன் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. டாடா பை.